மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உன் சக்தி. இது தியானமோ மன அமைதியோ பற்றி அல்ல, உன் வாழ்க்கை கையாளும் திறனை பற்றி. சில நேரங்கள்ல வாழ்க்கை முழுக்க சத்தமா இருக்கும். தொலைபேசி மணி, வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு, நண்பர்களின் எதிர்பார்ப்பு, சமூக ஊடகத்தின் அழைப்பு. அந்த சத்தத்துக்குள்ள நம்ம மனசு ஒரு சிறிய குரல் விடுகிறது, நான் அமைதியா இருக்கணும். ஆனா அந்த குரலை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம கூட இல்ல. மௌனம் என்றால் நிசப்தம் மட்டும் இல்ல, அது ஒரு சக்தி. நீ அமைதியாக இருந்தால் உன் உள்ள இருக்கும் உண்மை வெளியில பேசும். அந்த உண்மையை கேட்டால்தான் நீ உன்னை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு. வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கு, ஆனா உன் உள்ள யாரும் கேட்கல. உனக்கே உன் மனம் தெரியாது. நீ சிரிக்கிற, ஆனால் உள்ள குழப்பம். நீ வேலை செய்கிற, ஆனா உள்ள ஓய்வில்லை. நீ வாழ்கிற, ஆனால் உள்ள அமைதி இல்லை. அந்த அமைதி எங்க போயிருக்கு தெரியுமா? நீயே அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு வர்ற. ஒவ்வொரு அவசர முடிவு, ஒவ்வொரு பிறர் குரல், ஒவ்வொரு பயம் வழியாக. மௌனம் என்ன தப்பிக்கிறது இல்ல, அது உன்னை மீண்டும் கண்டுபிடிக்கிற பயணம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது உன் மனசை அமைதியில வச்சுப்பாரு. ஏன் நான் இப்படி இருக்கேன்? எனக்கு உண்மையிலே என்ன வேண்டும்? என்ன மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு பொருத்தமா இருக்கும்? இந்த கேள்விகளை நீயே உன்னிடம் கேள், பதில் வரும். மெதுவா ஆனா உறுதியா. மௌனத்துக்குள்ளதான் மாற்றம் பிறக்குது. ஒரு விதை நிலத்துக்குள்ள அமைதியா இருக்கு, அதுதான் நாளைக்கு மரமா மாறும். அதே மாதிரி நீ அமைதியில நின்னாதான் உன்னோட சக்தி வளருது. மௌனம் உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை ஆழமாக்கும். அது உன் கோபத்தை கட்டுப்படுத்தும், அது உன் வார்த்தைகளை துல்லியமாக்கும், அது உன் முடிவுகளை வலிமையாக்கும். ஒரு நாள் நீ மௌனமா இருக்கும்போது யாராவது கேட்பார்கள், என்னடா பேசல? அப்ப நீ சிரிச்சு சொல்லு, நான் மௌனத்துல பேசுறேன். அந்த சிரிப்பு தான் உன் வெற்றி. ஏன்னா நீ உன்னை புரிஞ்சுகிட்ட. உன் மனசு இனிமேல் மற்றவரோட சத்தத்துக்குள்ளே தொலைஞ்சு போகாது. வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சத்தம் தந்தே இருக்கும், புறச்சத்தம், மனிதர்கள், கருத்துக்கள். ஆனா மௌனத்துல தான் நீ தீர்வை காண்பாய். நீ மௌனமா இருக்குது உன் தைரியம். அது உலகம் உன்னை ஆள முடியாத நிலை. ஒரு நாள் நீயே உணருவாய், மௌனம் என்கிற சத்தம் தான் வாழ்க்கை முழுக்க நீ தேடிய பதில். நீ இன்னைக்கு ஒரு நிமிஷமாவது மௌனமா இருக்க முயற்சி செய். அந்த நிமிஷம் உன்னை நீண்ட பயணத்துக்கு அழைக்கும். அதுலதான் உன் சக்தி, உன் தைரியம், உன் உண்மை இருக்கு. நினைவில் வை, மௌனம் பலவீனம் இல்ல, அது நம்ம ஆளுமையின் உச்சம். நீ உன் மௌனத்தை கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையையும் நீ ஆள முடியும். ரூல் யோர் லைஃப் ஸ்டைல் சேனலில் மீண்டும் சந்திப்போம்.